ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் செவ்வாய் வக்ரம் பயிற்சி பலன்கள்லாம் சொல்லுவோம். இதனால் வரைக்கும் செவ்வாய் என்கிற நவகிரகத்திலே படைத்தளபதியாக விளங்கி வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து இதுகாலம் வரைக்கும் இருந்தார். இப்பொழுது வருகின்ற 18/1/2025 அன்று மீண்டும் வக்ரகதியிலே மிதுன ராசிக்கு செல்கிறார். அங்கே போய் அவர் இருந்து கொண்டு வருகின்ற 7/4/2025 வரை அங்கே இருப்பார். அப்போது இது வக்ரகதி கால பலன்கள் தான் சொல்லப்படுது. வக்ரகால பலன்களை இப்போது அடியேன் 12 ராசிக்கும் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பொது பலன் சொல்ல போகிறேன். திருப்பி பழையபடி மிதுன ராசிக்கு வந்து வக்ரகதியில் இருக்கார். அந்த மிதுன ராசியில் அந்த செவ்வாய் பகவான் இருந்து கொண்டு 4, 7, 8 என்ற 3 பார்வைகளாக கன்னி ராசியை பார்க்கிறார், தனுசு ராசியை பார்க்கிறார், மகரம் ராசியை பார்க்கிறார். இப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும், ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன பலன்கள், நாட்டுக்கு என்ன பலன்கள், இதெல்லாம் தான் சொல்ல போகிறோம். அப்போ பழையபடி ஒரு கிரகம் வக்ரம் பெற்று இருக்கும்பொழுது வக்ரம் என்றாலே குணம் மாறி உள்ளது என்று சொல்ல வேண்டும். சாதாரண நிலையில் இருக்கிறதுக்கும் வக்ரம் குணம் மாறி இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த வகையிலே வக்ரகதியிலே இந்த செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர் கோபக்காரன், படைத்தளபதி, ஆக்ரோஷமாக செயல்படக்கூடியவர், போராடும் குணம் கொண்டவர், இது மாதிரிலாம் தான் அவருடைய குணங்கள். சகோதரகாரகன், பூமிக்காகாரகன், பூமிக்கு உண்டான காரகன், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ அவருடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் கன்னிராசி என்பது புதனுடைய வீடாக சொல்லப்படுது. அப்போது கல்வியிலே தொழிற்கல்வி சிறந்து விளங்கும். இந்த காலகட்டத்திலே ஏட்டுக்கல்வி, படிப்பு கல்வியை விட டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த தொழிற்கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். அதை கற்றுக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே நல்ல தேர்ச்சி அடைவார்கள். அது இல்லாமல் நாட்டுக்கு பார்க்கும் பொழுது சண்டை போட்டு வந்தவர்கள் சமாதானமாக கொண்டு வருவார்கள். ஒருவரை பற்றி ஒருவர் விமர்சனம் செய்தவர்கள் தான் செய்த தவறை பொதுவெளியிலே கூறி மன்னிப்பு கேட்பார்கள். இதெல்லாமே நடக்கப் போகிறது. ஏனென்றால் புதன் எல்லோருக்கும் ஒத்துப்போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறார். அந்த புதனுடைய வீட்டை அவர் செவ்வாய் பார்ப்பதால் இவ்வாறு பலன்கள் ஏற்பட போகிறது. அடுத்ததாக நல்ல ஒரு கல்வியிலே வளர்ச்சி ஏற்படும். தொழில்நுட்ப கல்வியிலும் வளர்ச்சி ஏற்படும். மற்ற ஏனைய கல்வி கற்பவர்களுக்கும் வளர்ச்சி உண்டாகும். அறிவுத்திறன் விளங்கும். சுயமாக சிந்திப்பார்கள். மக்களிடையே சுய சிந்தனை மேலோங்கும். இதெல்லாமே நடக்கும். அதுவும் இல்லாமல் வழிபாடு என்ற போது முருகர் வழிபாடு மேன்மேலும் பேசப்படும். செவ்வாய் பகவான் தனுசு ராசியை பார்க்கிறார். தனுசு ராசியை பார்க்கும் பொழுது குருவுடைய வீடு. குருவுடைய வீடு என்ற பொழுது செவ்வாய் இராணுவம், காவல்துறை எல்லாற்றுக்கும் உரியவராக சொல்லக்கூடிய கிரகமாக விளங்கப்படுகிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது காவல்துறையிலே உயர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நன்கு நிர்வாகம் செய்து தீய பழக்கவழக்கங்களை தடுத்து நிறுத்தி தீயவர்களை கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனை கொடுத்து அவர்கள் அவ்வாறு செய்ய அடுத்த தடவை அவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய வகையிலே அந்த தண்டனை கிடைத்து மனம் மாறி திருந்துவார்கள். அடுத்ததாக இராணுவத்திலே உயர் அதிகாரிகள், இராணுவத்தில் உள்ள உயர் அதிகாரிகள், நிர்வாகத்தில் உள்ளவர்கள், அவருடைய வழிகாட்டுதலின்படி நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறன்கள் மேலோங்கும். இதெல்லாமே இந்த குருவுடைய வீட்டை பார்ப்பதனால் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஏனென்றால் செவ்வாய் பகவான் நீண்ட நாட்களாக அங்கே இருக்க போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 70-78 நாட்களாக இருக்க போகிறார். அடுத்ததாக மகர ராசியை பார்க்கிறார். மகர ராசி என்றது சனி பகவானுடைய வீடு. சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகை என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் நீதி, நேர்மை, சத்தியத்தை நிலைநாட்டக்கூடியவர் சனி பகவான். அந்த தன்மையும் கண்டிப்பாக பார்க்கும்போது அதை வெளிப்படத்தான் செய்ய போகுது. பெரும்பாலும் பெண்கள், குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்படும். அவர்களை பாதுகாப்பு நலன் கருதி தன்னாளர்கள், தொண்டு நிறுவனங்கள் உடையவர்கள், அது இல்லாமல் ஆட்சியாளர்கள் எல்லோருமே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடைமுறைப்படுத்த போகிறார்கள். அதெல்லாமே இப்போ இந்த செவ்வாய் வக்கர காலத்தில் நடக்கும் என்று சொல்லி 12 ராசிக்கும் உள்ள பலன்களை சொல்ல இருக்கிறேன். தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் வந்திருக்கார். அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை பார்க்குறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போதான் சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரகதியில் இருக்கிறதால் உங்களுக்கு விபரீத யோகம் ஏற்பட போகிறது. விபரீத யோகம்னா இவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுவீங்கன்னு நினச்சிருப்பீங்க. திடீர்னு உதவி பண்ணுவாங்க. அவங்க உங்கள் பங்காளியாக இருக்கலாம், கூட்டாளியாக இருக்கலாம். சில நேரத்தில் மனைவியே கணவனுக்கு உதவி பண்ணுவாங்க அவர் படுற கஷ்டத்தை பார்த்து.
சொல்ல மாட்டாங்க, திடீர்னு செய்வாங்க. அதுக்கு தான் அந்த விபரீத யோகம் அப்படி தான் செய்யும். சர்ப்ரைஸ் சொல்கிறோம் இல்லையா, எதிர்பாராத உதவி அதுதான் கிடைக்குது. அதேமாதிரி கணவன் இருந்தாலும் மனைவிக்கு திடீர்னு பண்ணுவீங்க, நீங்களே பண்ணுவீங்க. உங்கள் மனைவிக்கு ஆசைப்பட்டது வாங்கி கொடுப்பீங்க, வேலைக்கு முயற்சி கொடுப்பீங்க, அவளுக்கு வருமானத்துக்கு வழி பண்ணி கொடுப்பீங்க. இது மாதிரிலாம் பண்ணுவீங்க. இப்போலாம் மனைவியே நிறைய கணவனுக்கு உதவி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களும் படிச்சிருக்காங்க. எல்லாமே இப்போ 2 பேரும் வேலைக்கு போகிற காலகட்டமாக இருக்குது. அதனால் ஒருத்தர் செஞ்சுன்னு தான் இருக்காங்க, உதவி ஒருத்தர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுதான் இப்போ அவங்க நடக்க போகுது. அப்போ தனுசு ராசிக்காரர்கள் இது மாதிரிலாம் நடக்க போகுது. பயணங்கள் நிறைய ஏற்பட்டுன்னு இருக்கும், நிறைய ட்ராவலிங் போயிட்டு வருவாங்க. ஏற்கனவே வேலை விஷயமா பயணங்கள் தள்ளி போயிருக்கலாம், அது இப்போ நடக்கும். செவ்வாய் வக்ரகதி ஆன உடனே கண்டிப்பாக அந்த பயணம் அலுவல் விஷயமா வெளிநாடு போயிட்டு வருவீங்க. அங்கே தங்கி கொஞ்ச நாள் இருந்துட்டு வருவீங்க. தற்காலிக பயணமாக தான் அமையும். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் ஆசைப்பட்ட பொருளை வாங்கி வீட்டுக்கு கொண்டாந்து சேர்ப்பீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். சக ஊழியர்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க மூலிமா நல்லது நடக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்கெல்லாமே நெருக்கமான அந்த நட்பு நெருக்கமாகி இன்னும் கொஞ்சம் உதவி ஒத்தாசைகள் அதிகமாக கிடைக்கும். அடுத்ததாக உங்களுடைய ராசியை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால இனம் புரியாத ஒரு தவிப்பு மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஆகும், ஏதாகும், நம்ம செய்கிறோமே, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, இப்படி தான் யோசிப்பீங்க. அதெல்லாமே இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட போகுது. முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார், அந்த பழமொழிக்கு ஏற்ப தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்க போகுது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் வக்ரகதி ஆன உடனே அவர்கள் தங்குவதற்குண்டான வீடு அமையும், வாகனம் அமையும். அது இல்லாமல் பூமி லாபமும் கிடைக்கும். பூமி விஷயத்துலையும் லாபம் கிடைக்கும். உங்கள் பேரில் ஒரு பூமி இடம் வந்து கிடைக்கும். அது பிளாட்டாக இருக்கலாம், காலி மனையாக இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் குரூப்போடு சேர்ந்து வாங்குவீங்க. பெரும்பாலும் குரூப்போடு சேர்ந்து வாங்குற மாதிரி கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கறனால நீங்கள் செய்யக்கூடிய சுய முயற்சி பலிதமாகும். மற்றவங்க யாரையும் ஈடுபடுத்தக்கூடாது. ஒரு பண விஷயம் கொடுக்க போகிறீங்க, வரீங்க, நீங்கள் தான் டைரெக்டாக பண்ணணும், டீல் பண்ணணும். ஒரு பொருள் வாங்குறீங்க, நீங்கள் தான் டைரெக்டாக பண்ணணும். ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க அவங்களுக்கு வாங்குறீங்கன்னா அவங்கள கூட்டின்னு போகலாம், ஆனால் நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும். உங்களுடைய நேரடி பார்வையில் இருக்கணும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். இப்படி இருந்தால் நல்லது நடக்கும். இல்லைன்னா உங்களுடைய கவனம் இல்லை என்றால், உங்களுடைய நேரடி பார்வை இல்லைன்னா அந்த பொருள் வந்து தவறான பொருளாக அமையலாம். வெகு சீக்கிரத்தில் அது ரிப்பேர் ஆகிற மாதிரி ஆகிடலாம். இல்லை நீங்கள் குடிக்கடி அந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை கூட அதிகமாக கொடுத்தது கம்மியானு சொல்லுவாங்க, கம்மியாக கொடுத்தது அதிகம்னு சொல்லுவாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி பிரச்சனைகள் வந்து போகும். அதனால தான் நேரடி பார்வை இருக்கணும். அது இல்லாமல் உங்கள் வேலை விஷயமாக ஒரு படிப்பு இருக்கும். அந்த படிப்பை தேர்ச்சி பெற்றிங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். அந்த விஷயம் இப்பொழுது நடக்கும். அது கண்டிப்பாக நடக்கும். இது எல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்க போகுது. அடுத்ததாக உங்கள் ராசியாதிபதி குருவாக இருக்கிறனாலையும் செவ்வாய் வக்ரகதி பலன் சொல்லிட்டு வரனால பெரும்பாலும் செவ்வாய்க்கும் குருவுக்குமே அதிதேவதையாக முருகர் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த முருகப்பெருமானை கண்டிப்பாக வணங்கி வரணும். கிருத்திகையில் வணங்கினாக்கா சுபகாரியங்கள் நடக்கும், கல்யாண விஷயங்கள் நடக்கும். சஷ்டியில் வணங்கினாக்கா புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகள் புத்திர பாக்கியம் மட்டும் இல்லை, சில குழந்தைகள் வந்து வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க, உடல் சார்ந்து அறிவு சார்ந்து கல்வி வளர்ச்சி குறைவாக இருப்பாங்க. இதெல்லாமே கூட நடக்கும் இப்போது சஷ்டியில் வணங்கினா. அது இல்லாமல் விசாக நட்சத்திரம் அன்றைக்கி வணங்கினாக்கா நடக்காத விஷயம் நடக்கும். எதுவுமே நடக்காமல் இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டிங்கன்னா முருகருக்கு பெருமான் பிறந்த அந்த விசாக நட்சத்திரம் அன்னைக்கு முருகரை வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். எப்பயுமே 6 விளக்கு போட்டு நெய் விளக்கு போட்டு முருகப்பெருமானுக்கு அவருக்கு பிடித்த பச்சை வஸ்திரம் அது சாத்தலாம், அபிஷேக ஆராதனை பண்ணலாம், வசதியாக இருக்குங்க. இல்லைன்னா ஆரத்தி மட்டும் பார்த்துட்டு வரலாம், அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் முருகருக்கு வந்து மறிக்கொழுந்து தவணை அப்படிலாம் சொல்லப்படும் இல்லையா, அது ரொம்ப விசேஷமாக பிடிக்கும் முருகருக்கு. பச்சை நிறம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான் முருக பக்தர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும்
பச்சை வேட்டி பச்சை சட்டை தான் போட்டிருப்பாங்க. பெண்களாக இருந்தால் பச்சை புடவை, பச்சை ரவிக்கை இப்படி அணிஞ்சு வருவாங்க. அப்போ அந்த பச்சை நிற மலர்களில் சாத்தி வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக முருகனுடைய கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்க போகுது. அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம்னு பார்க்கும்பொழுது பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு தான தர்மம் பண்ணுவாங்க. குழந்தைங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு உண்டான தான தர்மங்களாக இருக்கட்டும், பள்ளிக்கூடத்துக்கு தேவையான புஸ்தகங்கள், நோட்டு புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம், கல்வி உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம். பெரும்பாலும் உணவு கொடுக்கறது இன்னும் விசேஷம். உணவை விட தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுது குழந்தைகளை பார்த்தாலுமே அது ஏழ்மையான குழந்தைகளாக இருக்கட்டும், நம்ம நட்போ உறவினர்கள் பழகக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், இனிப்பு வாங்கி கொடுப்பது நல்லது. இனிப்புனா பெரும்பாலும் இப்போ சாக்லேட் தானே குழந்தைங்க விரும்புது. நம்ம டக்குன்னு ஒரு சாக்லேட் வாங்கி வச்சுங்க. சாக்லேட் நிறைய வாங்கி வச்சுங்க. டக்குன்னு எந்த குழந்தை பார்த்தாலும் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இது சூட்சமான பரிகாரம். பெரும்பாலும் நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க. அது நீங்கள் உணர்வீங்க கண்டிப்பாக. அது சாக்லேட்டாக இருக்கலாம், இனிப்பாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இனிப்பு சம்மந்தப்பட்ட உணவாக இருக்கணும் அது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.